நேற்று அயனாவரத்துல ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட்டத்துல யாரோ வந்து பாட்டிலால அடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. இது வந்து திமுகவோட சதி அப்படின்னு சொல்லி தாவேகா சைடுல இருந்து சொல்றாங்க. உண்மையிலே இது திமுகவோட சதியா இல்ல ஆதவ அர்ஜுனா அவர்களே ஆள் எதுவும் செட் பண்ணிட்டாரா? இதுக்கு காவல்துறை சைடுல இருந்து என்ன சொல்றாங்க? இது பேசிட்டு இருக்கும் போது ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ரொம்பவே எமோஷனலா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆதவ அர்ஜுனா அவங்களோட அம்மா வந்து சாதியால தான் வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அது உண்மையா? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து வில்லிவாக்கத்துல பிரச்சாரம் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுவும் திமுகவோட சதியால தான் வந்து பிரச்சாரம் பண்ண முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. நேத்து அயனாவரத்துல வந்து தேர்தல் பிரச்சாரம் வந்து நடந்துட்டு இருந்தது. அப்போ பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு தாவேகாவோட பெண்கள் மேல, அங்க இருந்த பெண்கள் மேல வந்து ஒரு பாட்டில தூக்கி, பாட்டிலோட ஒரு துண்டு வந்து அவங்க மேல விழுந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அது எதனால விழுந்துச்சு, அது யாரு பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் விசாரிக்காம எடுத்தோனே ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து இது திமுகவோட சதி அப்படின்னு சொல்லி வழக்கம் போல என்ன நடந்தாலுமே அது திமுகவோட சதி தானே, அந்த மாதிரி அவருமே வந்து சொல்லிட்டாரு. கரூர்ல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க வந்து எங்களை அடிச்சுட்டே இருக்கீங்க, நாங்க திருப்பி அடிச்சோம் அப்படின்னா உங்களால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆக்ரோஷமா பேசினாரு. இது வந்து சோசியல் மீடியால இப்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம். உண்மையிலே இதுக்கு காரணம் வந்து திமுக சதியா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இது வந்து திமுகவோட சதி இல்ல அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டில வந்து வீசினவங்களை வந்து இப்ப காவல்துறை கைது பண்ணிருக்காங்க. விசாரிச்சு பார்த்ததுல இதுல எந்த ஒரு அரசியல் பின்புலமுமே இல்ல. ரெண்டு பேர் வந்து குடிச்சிட்டு சண்டை ஓட்டிருக்காங்க. அப்படி சண்டை போடும்போது அங்க அவங்க பாட்டிலால அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பாட்டிலோட துண்டு தான் வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை சைட்ல இருந்து சொல்றாங்க. ஆனா டிவிகே சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இது முழுக்க முழுக்க திமுகவோட சதிதான், அந்த ரெண்டு பசங்களுமே வந்துட்டு திமுகவை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து உருட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் நேத்து பேசும்போது வந்து ரொம்பவே எமோஷனலா பேசினாரு, அழுதுட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா அவரோட அம்மா, அவங்களோட பேர் வந்து கல்யாணி, அவங்க வந்து ஜாதியால தான் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதனால நான் 17 வயசுலயே அம்பேத்கர் அவர்களையும் பெரியார் அவர்களையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்களோட அம்மா பேர் வந்து கல்யாணி, அவங்களுக்கு வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. காட்பாடி லத்தேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அவங்களோட மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு கொடுமை பண்ணிருக்காங்க. இந்த மாமியார் கொடுமையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அது எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களோட மாமியார் வந்து நடந்து வந்தாங்கன்னா இவங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இவங்க வந்து எந்திரிச்சு நிக்கணும், அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு கொடுமை பண்ணிருக்காங்க. அவங்கள வந்து டிவி பார்க்க கூடாது, மாடர்ன் ட்ரெஸ் எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம், அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு பெரிய கிணறு ஒண்ணு இருக்கு. அந்த கிணத்துல இருந்து தான் தண்ணி எடுத்துட்டு வந்து தொட்டியில ஊத்தி அதை தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அவங்க பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத இவங்களோட ஆதவ அர்ஜுனா அவர்களோட பெரியம்மாவான முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா அவங்க வந்து டிரான்ஸ்பர் கிடைச்சு அங்க வேலூருக்கு வந்து போயிருக்கும் போது மாசத்துல ஒரு 10 நாள் வந்து அவங்களோட வீட்டுல தான் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களோட அம்மா வந்து இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு வேலூர்ல இருந்து திருச்சிக்கு வந்து டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு. அதனால அவங்க வந்து அங்க போயிட்டாங்க. அந்த டைம்ல இப்போ நமக்கு மனசுல ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம், இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட ஷேர் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி தான் அவங்க மாமியார் பண்ண கொடுமைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இவங்க ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாவே இருந்தாங்க. அவங்க டிரான்ஸ்பர் ஆகி போனதுனால அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து என்ன பண்றது அப்படின்னே தெரியல. அந்த ஒரு டிப்ரெஷன்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம கிராமத்துல எல்லாம் இந்த மிளகா செடிக்கு மருந்து அடிப்போம்ல, பூச்சி மருந்து, அந்த பூச்சி மருந்தை குடிச்சு வந்து அவங்க வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதவ அர்ஜுனா அவர்களோட அம்மாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து காரணம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேங்க் ஆபீசரே வந்து மாப்பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து ஒத்துக்கல, ஒரு கிராமத்து பையனுக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. காமனாவே இங்க ஒரு விஷயம் இருக்கு, பொண்ணுங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்மளோட கடமை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்ல. அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்களோட அம்மா மாதிரி எத்தனையோ பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு அவங்களோட பெத்தவங்களோட சுயநலத்துக்காக பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. சரி, இது சம்பந்தமா திமுக சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த திலகவதி, அதாவது ஆதவ அர்ஜுனா அவர்களோட பெரியம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜாதியால வந்து அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதா எந்த ஒரு இடத்துலயுமே சொல்லல. மாமியார் கொடுமையால
பிரச்சனையால தான் வந்து அவங்க இறந்து போயிருக்காங்க. இதை வச்சு ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு அரசியல் பண்றாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. இது வந்து ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஆதவ் அர்ஜுனா வந்து நல்லவர் கெட்டவர் அப்படிங்கறதையும் தாண்டி அவரோட அம்மா இறந்து போனது, நான் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன், இவங்க தான் என்ன வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷனலா பேசின ஒரு விஷயம். அது வந்து அம்மாவை பத்தி பேசியிருக்காரு. அதையும் வந்து அவர் அரசியலுக்காக பயன்படுத்துறாரு அப்படின்னு திமுக தொண்டர்கள் சில பேர் சொல்றது வந்து ரொம்பவே கேவலமான ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ அந்த மாதிரி பேசாதீங்க, ஏன்னா இது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் தாவேகா சைடுல இருந்து முழுக்க முழுக்க இது திமுகவோட சதி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள்ட்ட நான் வந்து சில கேள்விகளை கேட்கணும். இதுல அந்த பாட்டில் வந்து அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அவங்கள போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க, எப்பவுமே நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்கல்ல, அப்பெல்லாம் நீங்க எங்க தான் போனீங்க? ஒரு மாசமா யாருமே வந்து பார்க்கலையே, அப்பெல்லாம் நீங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னே தெரியல. இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததை வச்சுட்டு, அதுவும் ½ அன் அவர்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றீங்க. கரூர்ல அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தி இன்ன வரைக்குமே நீங்க வந்து எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜுமே வெளியிடாம இருக்கீங்க. அது எதனால அப்படின்னு தெரியல. அப்ப 41 பேரோட உயிர் வந்து உங்களுக்கு உயிரா தெரியலையா? அதுல பச்சை குழந்தைகள் எல்லாம் வந்து துள்ள துடிக்க இறந்து போனாங்க. அப்பெல்லாம் நீங்க அவங்கள போய் பார்த்திருந்தீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கும். இன்னைக்கு அரசியல் களமே வந்து வேற மாதிரி மாறி இருக்கும். ஆனா அப்பெல்லாம் நீங்க ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இன்னைக்கு என்ன பண்ணாலும் அது திமுகவோட சதி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சுயநலத்துக்காக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் வந்துட்டு அம்பேத்கர் அவர்களையும் பெரியார் அவர்களையுமே வந்துட்டு 14 வயசுலயே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றீங்கல்ல. அம்பேத்கர் அவர்களை வந்து நீங்க கொள்கை தலைவராகவுமே எடுத்திருக்கீங்க. ஆனா கவின் ஆணவ படுகொலையை பத்தி நீங்க ஏன் பேசல? திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்தியுமே எதுவுமே பேசல. இன்னைக்கு தாவேகாவோட 234 வேட்பாளர்களையுமே நீங்க அறிவிச்சீங்கல்ல, அதுல சாதி வெறியனுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு சீட்டு கொடுத்து வச்சிருக்கீங்கல்ல. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள்ட்ட சொல்ல வேண்டியதானே, நம்மளோட கொள்கையே வேற மாதிரி இருக்கு, நம்ம வந்து கொள்கைக்கு எதிராக செயல்படுறோம், இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கலாம்ல. ஆனா நீங்க எதுவுமே பண்ணல. உங்களோட சுயநலத்துக்காக மக்களை வந்து நீங்க ரொம்பவே தவறா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு தடவையுமே எதுக்கு எடுத்தாலும் வந்து அடிதடி பண்ணணும், புரட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களை வந்து தப்பான ஒரு வழிமுறையில தான் நீங்க ஒவ்வொரு தடவையுமே எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ரொம்பவே டேஞ்சரா இருக்காரு தாவேகாவுக்கு. இத சொன்னா எப்படியுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்ன எப்படியும் கழுவி ஊத்துவீங்க, கேவலமா பேசுவீங்க. ஆனா அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்காரு. ஐநாவரத்துல நேத்து நடந்த அந்த சம்பவத்துக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து திமுகவோட சதியா இல்ல வேற என்ன காரணம்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆதவ் அர்ஜுனா அவர்களை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.